அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் தான். நம்ம வாழ்க்கையில் அன்றாட பயன்படுத்தக்கூடிய ஒரு ரெண்டே பொருள் தான். அந்த பொருளோட தன்மை பார்த்தீங்கன்னா, பல மடங்கு அதிகரித்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியது. அதில் முதல்ல பார்க்க போகிறதுனா ராஜகனின்னு சொல்லக்கூடிய இந்த எலுமிச்சம்பழம் தான். இந்த எலுமிச்சம்பழம் பார்க்கறது தான் சிறுசு, இதனுடைய சக்திகள் நிறைய இருக்கும். அதாவது தெய்வத்துக்கு பயன்படுத்தக்கூடிய முதல்ல ஒரு கனி இதுதான். மேக்சிமம் காவல் தெய்வத்துக்கு இதை தான் பயன்படுத்துவாங்க. அடுத்து நல்லது கெட்டது அனைத்து விஷயங்களுக்கும் இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு பெரிய சக்தி என்னன்னா, அசுத தேவதைகள்னு சொல்லக்கூடிய அவங்கள உள்ள வராமல் தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இந்த எலுமிச்சம்பழத்துக்கு உண்டு. அதாவது பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்போதுமே தனியாக போக மாட்டோம், சரிங்களா? அதே மாதிரி பெண்கள் நம்ம மட்டும் இல்லைங்க, தேவதைகளும் அப்படிதான். அப்போ லக்ஷ்மிகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஷ்டலட்சுமிகள் 8 பேர். அதில் லக்ஷ்மி வர்றப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கூட அக்காவும் சேர்ந்து வந்துடுவாங்க. அப்போ சேர்ந்து வர்றப்போ படிகளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீதிக்கு போகிறப்போ பார்த்தீங்கன்னா நன்மையும் நடக்குது, கெடுதலும் நடக்குது. அப்போ கேட்குறாங்க, நம்மள மாதிரி மனுஷங்க தெய்வத்திட்ட போய் லக்ஷ்மிகிட்ட கேட்குறாங்க, உங்களை நான் கும்பிடுறேன், ஆனால் இருந்தாலும் எனக்கு என்ன வறுமை மட்டும் வந்துக்கிட்டே இருக்கு, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க லக்ஷ்மி, சரி நம்ம வறுமைக்கு யார் காரணம், நம்ம அக்கா தானே அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கிட்ட கேட்க போகிறாங்க. லக்ஷ்மி போய் அக்கா கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏங்கா இது மாதிரி என்ன வழிபாடு பண்ணுறவங்களுக்கு இவ்வளோ போராட்டத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்குறீங்க அப்படின்னு. அப்போ அக்கா சொல்கிறாங்க, எனக்கு தேவையானது கிடைச்சதுன்னா நான் வீட்டுக்குள்ளே வர மாட்டேன், வெளியிலவே இருந்துக்குவேன் அப்படின்றாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இடம் நல்லா சுத்தமாக இருந்தால் போதும், எனக்கு குப்பை குலைகள் இருக்க இடத்துல நான் உட்காந்துருவேன், அசுத்தமாக இருக்க இடத்துல நான் உட்காந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் அவங்கள சுத்தமாக வச்சுக்க சொல்கிறேன் அப்படின்றாங்க. அடுத்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு நல்லா புளிப்பாகவும் இருக்கணும், காரமாகவும் இருக்கணும், சுவையாகவும் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியா, எலுமிச்சம்பழம் தான் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சுவையான கனி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிளகா இருக்கும் பாருங்க, அதுவும் அவங்களுக்கு பிடிக்கும். அப்போ அந்த எலுமிச்சம்பழத்தையும் மிளகாயும் நில வாசலில் கட்டி விடுறவங்களுக்கும், தொழில் செய்யக்கூடிய ஆஃபீஸ் நிறுவனத்தில் கட்டி விடுறவங்களுக்கும், வண்டி வாகனத்தில் கட்டி விடுறவங்களுக்கும் எந்த தீமையுமே வராது. ஏன்னா அதை சாப்பிட்டுட்டாங்கன்னா அந்த எலுமிச்சம்பழத்தை தாண்டி கெட்ட சக்திகள் உள்ள வரவே வராது. தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இந்த எலுமிச்சம்பழத்துக்கு உண்டு. இப்போ இதை நீங்கள் கட்டி விட்டுட்டீங்கன்னா அஷ்ட தேவதைகள் வெளியில போயிட்டு உங்க வீட்டுக்குள்ள அஷ்டலட்சுமின்னு சொல்லக்கூடிய தானியலட்சுமி, தனலட்சுமி உங்க வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. எப்போதுமே உங்களுடைய இல்லம் செல்வ செழிப்பாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்காக தான், நீங்க பயன்படுத்துங்க. உங்களோட வாழ்க்கையிலும் எப்போதும் வெற்றி சந்தோஷத்தோட இருக்கணும். நன்றி, வணக்கம்.